வணக்கம், வந்தாச்சோங்க பவர் பேக்ட் பாட்காஸ்ட் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வாழலாம் சேனலில் சீசன் 3ல் எபிசோட் 10ல் என்ன பார்க்க போகிறோம்? மிரர் ஒர்க் சேலஞ்சோட டே 8 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா ஆல்ரெடி நம்மளுடைய ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, இல்லாட்டி நீங்கள் அந்த ஜேர்னியில் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கலாம். அதாவது உங்களுக்கு காதுபடவே உங்களை வந்து இந்த நபர் வந்து சரியான நபர் இல்லைனா வந்து உங்களை தரக்குறைவாக உங்களோட உருவத்தையோ இல்லை உங்களுக்கு குணத்தையோ தரக்குறைவாக பேசுகிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, இவங்க வந்து இந்த இந்த நபர் ஏன் இப்படி இருக்காங்க, இவ்வளோ கேவலமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில தரக்குறைவான வார்த்தைகள் யாராவது உங்கள் காதில் வந்து சொல்லலாம். இல்லைனா வேற ஒருத்தருக்கு சொல்கிறது உங்களுக்கு விழலாம். சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களை வந்து சேரலாம். அப்படி சேரும்போது ஐயோ நம்ம ஏன்டா இப்படி பிறந்தோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு இதுக்குள்ளே போயிடாதீங்க. சரிங்களா? நம்ம வந்து டார்கெட் என்ன, நம்மளுக்கு செல்ஃப் லவ் பண்ணணும், நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணணும், நம்ம லவ் பண்ணணும், நம்மளோட ஹெல்தியான ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தயவு செஞ்சு உங்கள் ட்ராக்கை மாறிடாதீங்க. பிகாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அதாவது நம்ம டெஸ்ட் பண்ணுற வகையில் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி வந்து நான் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்ப்பா, காலைல எழுந்திரிச்சு காலைல 1 மணி நேரம் பண்ணிட்டு தான் நான் வேலைக்கு போவேன், நான் 1 மணி நேரம் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன், நான் 1 மணி நேரம் பண்ணிட்டு தான் காலேஜ் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் எடுப்போம், ஒரு குறிக்கோள் எடுப்போம். ஆனால் நடுவில் ஒரு காலையில் ஒரு தாட் வரும் பார்த்தீங்களா, இன்றைக்கும் பண்ணணுமா, சரி இன்றைக்கி லீவ் விட்ருவோம், இன்றைக்கும் இன்றைக்கும் லீவ் விட்ருவோம், செகண்ட் டே லீவ் விட்ருவோம், தேர்ட் டே லீவ் விட்ருவோம், அப்படி டெய்லியும் தோணிகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த தாட்டை வந்து நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிடும், நம்மளோட குறிக்கோள் மிஸ் ஆகிடும். அதாவது டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் மிஸ் ஆகிடும். ஸோ நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், இந்த தாட்ஸ்லாம் வந்தாலும் அதை நான் வந்து ஒரு பொருட்படுத்த மாட்டேன், ஏன்னா என்னோடய குறிக்கோள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெருசாக இதுப்படாது. பிகாஸ் இந்த மாதிரி தாட்ஸ் ஏன் வருது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸ்னு சொல்லலாம், பட் உங்களோட சூப்பர் பவர் எதுவாக இருந்தாலும் அந்த சூப்பர் பவர் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அனுப்போம். சரி, இந்த பர்சன் வந்து எவ்வளோ வந்து அவங்க குறிக்கோளில் அவங்க வந்து ஃபோக்கஸாக இருக்காங்க, இவங்க வந்து எவ்வளோ வந்து கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயம் அனுப்பலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு டிஸ்ட்ராக்ஷன்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு அதனால் உங்களோட குறிக்கோளை மிஸ் பண்ணிடாது. உங்களோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத நோக்கி போயிட்டே இருங்க. ஸோ ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிரர் ஒர்க் சேலஞ்ச் ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயம் நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதில் 3-4 விஷயங்கள் வந்து இதுக்கு ஆப்போசிட் நடக்குது. அதாவது என்னை பற்றின தரக்குறைவான வார்த்தைகள், தரக்குறைவான விஷயங்கள் வந்து எனக்கு காதில் வந்து விழுது. அந்த விஷயங்களை கொஞ்சம் நம்ம வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நம்ம செல்ஃப் ஹேட் கொடுப்போம். அதாவது நம்ம ஏன்டா இப்படி போகணும், நம்ம ஏன்டா இப்படி இருக்கோம், நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் மற்றவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம வந்து அதுக்குள்ளே போயிடும். பட் இல்லை, நான் வந்து என்னை லவ் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு என்னோடய ஃபோக்கஸ் கொஞ்சம் மாற்றினது மூலயமா தான் என்னால் திரும்ப இந்த மிரர் ஒர்க்குள்ளே வர முடியுது. ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இந்த மிரர் ஒர்க் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி நீங்கள் கோத்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வருது. அதனால் அதிலலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க. அதனால் உங்கள் வழி தவறி போயிடாதீங்க. வி கேன் லவ் அவர் செல்ஃப், வி கேன் ஸ்டார்ட் செல்ஃப் லவ்விங் அட் எனி ஏஜ். அதனால் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரொஃபஷன் நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, செல்ஃப் லவ் அப்படிங்கிறது எந்த வயசு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி, அதெல்லாத்துக்கு ஓர போட்டு நம்ம லவ் பண்ணுறோம், செமையாக பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இன்னையோட டே 8 எக்ஸசைஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குட்டி வயசு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அதாவது ஏறத்தாழ ஒரு 5 வயசில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு குட்டி வயசு பாப்பா ஃபோட்டோ. அந்த பாப்பா ஃபோட்டோவை எடுத்து உங்களோட பாத்ரூம் மிரரில் ஒட்ட சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம நார்மல் மிரர்லையோ இல்லை செல்ஃபி கேமரா பக்கத்துலையோ அந்த மிரரை வச்சுட்டு அந்த குழந்தைய பாருங்கள். அந்த குழந்தை ஹாப்பியாக இருக்கா இல்லை சேடாக இருக்கா? அந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய பார்த்து நீங்கள் கண்களை பார்த்து பேசலாம். இல்லைனா உங்களோட இமேஜ் தெரியும், இப்போ ப்ரெசென்ட்டான இமேஜை அந்த மிரரில் இருக்க இமேஜை பற்றி நீங்கள் பேசலாம். சரிங்களா? ஸோ இந்த குழந்தைகிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். உங்கள் இன்னர் சைல்டுக்கிட்ட, அந்த குட்டி சைல்டுக்கிட்ட, உங்களோட சைல்டு ஓஷன் கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் நான் நடந்தேன், இதுக்கப்புறம் நான் இந்த ஸ்கூலில் படித்தேன், இந்த காலேஜில் படித்தேன், இந்த மாதிரி விஷயங்கள் நான் வாழ்க்கையில் நடந்தது, நான் இந்த நபரை லவ் பண்ணேன், இல்லை நான் லவ்வே பண்ணிட்டு சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த சைல்டு இஸ் நாட் கோயிங் டு ஜட்ஜ் யூ. எந்த ஒரு விஷயம் நடக்க போகிறதில்ல. அந்த சைல்டு உங்களை பார்த்து நீ ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்க போகிறதில்ல. ஸோ அதனால் அன்ஜட்ஜான ஒரு லிசனராக அந்த சைல்டு இருக்க போது. அதனால் உங்களோட மனசில் என்னென்னலாம் சொல்லணும், யாரெல்லாம் பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக சொல்லலாம். இது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லும் போது எனக்கு ஒரு வகையான சந்தோஷமும், ஒரு பூரிப்பு, ஒரு ப்ரௌட்னஸும் இருந்துச்சு. அப்படியே என்னோடய லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதில் நடந்த அழகான விஷயங்கள், அது நடந்த ஒரு சில வழிகள் அப்படின்னு எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆச்சா. அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது என்னென்னா திரும்பி பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடான ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எப்படி சொல்கிற ஒரு சிரிப்பும் வரும், ஒரு சில கண்ணீர் துளிகளும் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள்
ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், குட்டி வயசு ஃபோட்டோ எடுத்து என்னென்ன நடந்துச்சு அதுக்கப்புறம், அதாவது குட்டி வயசுலேருந்து இப்போது நீங்கள் அடல்ட்டாக இருக்கீங்க இல்லைங்களா, இல்லாட்டி அடல்ட்டாவோ இல்லை டீனேஜராகவோ இல்லாட்டி ஒரு 40s 50s இருக்கிற நபராக இருந்தாலும் எந்த வகை நபராக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன கோ த்ரூ பண்ணீங்க, இப்போ எப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? இது சொல்கிறது மூலயமா உங்களுக்குள்ளே இருக்க நிறைய எமோஷன்ஸ் வெளியே வரும், நிறைய அழகான மாற்றங்கள் கூட வாழ்க்கையில் நினைக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட ஐ லவ் யூ டியர் ஒன், ஐ எம் ஹியர் ஃபார் யூ, யூஆர் சேஃப் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்காக நான் இருக்கேன், அண்ட் நீ ரொம்ப பத்திரமா சேஃபாக என்கிட்ட இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த சைல்டு, அதாவது உங்களோட சைல்டு வெர்ஷன் அப்படிங்கிறது வெளியே எங்கேயும் இல்லை, அந்த ஃபோட்டோவில் இல்லை, உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. அதாவது இன்னர் சைல்டு அப்படிங்கிற வகையில் இருக்குது. அதனால உங்களோட இன்னர் சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட இன்னர் சைல்டு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. ஒரு அடல்ட்டாக இருந்து உங்களோட இன்னர் சைல்டு நீங்கள் எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப்பில் யாராக வேணால் டேக்கிள் பண்ணிடலாம், யாராக வேணால் பார்த்துக்கலாம், எத்தனை நபரை வேணால் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நம்ம பார்த்துக்கணும், நம்மளோட இன்னர் சைல்டில் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கவங்களே பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்படியே ஆர்ஜே பாலாஜி பாட்காஸ்ட்டில் வர ஆர்ஜே பாலாஜி அவரோட பாட்காஸ்ட்டு சொல்லுவார் கடைசியாக, இது கேட்குறவங்க நோட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ யுவர் ஹார்ட் தாட்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஐ எம்ப்ரேஸ் மை இன்னர் சைல்டு வித் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அதே விஷயம் தான் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான், நம்ம இன்னர் சைல்டை நம்ம வந்து லவ்வோட எம்ப்ரேஸ் பண்ண போகிறோம், நம்ம நிறைய கேர்லாம் கொடுத்து பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அதாவது ஐ எம்ப்ரேஸ் மை இன்னர் சைல்டு வித் லவ் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் நம்ம குட்டி வயசில் நிறைய வந்து ஒரு தவறுகள் பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி வந்து எதனா ஒரு விஷயத்தை உடச்சிருந்தாலோ, ஏன் இப்படி பண்ணுற, இது கூட உனக்கு தெரியாத, நீ வந்து ஒரு அறிவே எல்லாம் பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்கோல்டிங்ஸு, நிறைய ஹார்ஷான வேர்ட்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த இன்னர் சைல்டு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லவ்வை செலுத்துங்க, உங்கள் கேரை செலுத்துங்க, உங்கள் அன்பை செலுத்துங்க. நிஜமாக இது பயங்கரமான இம்பாக்ட் கொடுக்கும். உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ரொம்ப லவ்வோட கேரோட அன்போட பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சுற்றி இருக்க எல்லாரையும் லவ்வோட கேரோடும் அன்போடும் பார்த்துப்பீங்க. லவ் அன்பு ஓகே கரெக்டு தான், லவ்வோட கேரோட அன்போடு பார்த்துப்பீங்க. அண்ட் இந்த பிளானட்டையே நீங்கள் வந்து ரொம்ப லவ்வபுளான ஒரு வண்டர்ஃபுல்லான பிளேஸாக உங்களால் மாற்ற முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இட் ஆல் பிகின்ஸ் வித்தின் ஹோமா. ஆமாம், நம்ம வீட்டில் இருந்தால் எல்லாமே தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதனால் நம்மக்குள்ளே இருக்க வீடு, அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நம்ம இன்னர் சைல்டை நம்ம லவ்வோட நிறைய அன்போட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த உலகத்துக்கும் நிறைய அன்பை பரப்புவோம். இன்னும் சூப்பராக ஜாலியான ஒரு பிளானட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த டே 8 வரைக்கும்? கண்டினியூஸாக பண்ணீங்களா? கண்டினியூஸாக பண்ணாதவங்க அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பை நவ். பிகாஸ் ஒரு சேஞ்ச் வரணும், ஒரு மாற்றம் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பழக்க வழக்கங்கள் எதனா ஒரு மாற்றம் வரணும். ஸோ அதனால் டே 1 ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் உங்களால் வந்து ஜேர்னிங்லாம் முன்னாடி சொல்லியிருப்பேன். இப்போ ஜேர்னிங்லாம் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கனாலும் அட்லீஸ்ட் அந்த மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் வச்சு பண்ணி பாருங்கள். ஒரு அஃபர்மேஷனாச்சும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட் ரியலி ஒர்க்ஸ் வண்டர். அந்த மாதிரி ஒரு நிறைய அழகான விஷயங்கள்லாம் மாற்றங்கள் நடக்கும். ஒரு சில விஷயங்கள் தாங்க டெஸ்டிங்காக நடக்கும், டெஸ்ட் பண்ணுற மாதிரி. அதாவது இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணிடலாம் இல்லைங்களா? அது வந்து எப்படி சொல்கிறது, இந்த மிரர் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது சூப்பர் பவர். கண்டிப்பாக இந்த வகையான டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கான சக்தியும் கொடுக்கும். சரிங்களா? பிகாஸ் இந்த வானம் வாழலாம் அப்படிங்கிறது எல்லாரும் இப்போ ரீச் பண்ணல, உங்களை மட்டும் தான் ரீச் பண்ணியிருக்கேன். இந்த மாரி எக்ஸசைஸ் எல்லாரும் ரீச் பண்ணல, உங்களை ரீச் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற போது இந்த வகையான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் உங்களுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கான சக்தியும் உங்களை வந்து ரீச் பண்ணும். சரிங்களா? அதனால் அது வந்து என்னோட விஷ், அதனால் இது கண்டிப்பாக நடக்கும். நான் விஷ் பண்ணுறேன். ஆமாம், இது நான் விஷ் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் எந்த வகையான டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டு நான் செல்ஃபில் பண்ண போகிறேன், நான் இதை லவ் பண்ண போகிறேன்டா அப்படிங்கிற வகையில் நீங்கள் வந்து உங்களை நிறைய லவ் பண்ணுங்கள். அண்டு முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் உங்களோட நண்பையும் லவ்வையும் அறுதலான வார்த்தைகளும் பரப்புங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ், உங்களோட சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜான thekarika32 THE_KARIGA32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு அழகு இன்ஸ்டாகிராம் பேஜான vaananbavalam@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இல்லை வானன்பவாலாம் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம் பேஜ். ஜிமெயில் ஐடி vaananbavalam@gmail.com அப்படிங்கிற ஜிமெயில் ஐடிக்கும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். இது போன்ற வேறொரு அழகான எபிசோடு சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.